ஒரு அடிமை கூடாரமாக காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது. கையேந்தி பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு தமிழக காங்கிரஸ் யார் தலைவர்கள். பிச்சை எடுக்கிறது? செல்வ பெருந்தகையோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் வெளியில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அப்படியே டோட்டல் அடிமை தான் வாய மூடிட்டு இருக்க முடியும், கையை கட்டிட்டு இப்படி நிற்க முடியும். எங்களுக்கு திமுகவை முட்டு கொடுத்தீங்க, நீங்கள் ஜெயிக்க போகிற கட்சியாக திமுக இருந்தால் கூட பரவாயில்ல. என்னோட அனுபவத்தில் எப்படி சொல்றீங்க? முதல்வர் வந்து ரோட் ஷோக்கு போகும்போது எத்தனை பேர் தெருவில் கை காட்டுறாங்க பாருங்க, எத்தனை பேர் ஓடி வராங்க பாருங்க. விஜய்க்கு வர கூட்டத்தில் 1000ல் 1 மடங்கு. கட்சியை வளர்க்கணும்னு சொன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடணும். ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிச்சுட்டு நீங்க கட்சியை, நான் பண்ற வியாபாரத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, நான் வச்சிருக்க காலேஜஸுக்கு எந்த ரெய்டும் வரக்கூடாது, நான் புறம்போக்கு லேண்ட மடக்கி வச்சிருக்கு. திமுக ஒரு முழுகுகின்ற கப்பல். திமுகவோட போனா அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஈவி.கே. இளங்கோவன் பரம்பரை காங்கிரஸ்காரர் கிடையாது. இந்த ஈவி.கே. இளங்கோவன் வந்து திரு சூரிய பிரகாசம் ஒரு வேட்பாளராக இருக்கா சார்? உண்மையான காங்கிரஸ் தொண்டன் இனியும் வந்து இந்த அவமானத்தை பொறுத்துக்குவான். வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், சொத்து பாதுகாப்பு குழுவினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த அட்வொகேட் திரு ஏ.பி. சூரிய பிரகாசம் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். நான் சொன்னது சரியா? கரெக்டா? இருந்தவா? இருந்த நேத்தோட அந்த தொடர்பை முறிச்சிட்டேன். 40 வருஷ தொடர்பு. என்ன பண்ணுறது, சில காலத்தின் கட்டாயம். கண்ணுக்கு எதிரில் வந்து பாரம்பரியம் மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து கையேந்தி பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். பிச்சை எடுக்கிறாங்க. ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸ். இல்லை, ஹார்டான இது ரியாலிட்டியை சொன்ன என்ன ஹார்ட்னஸ் அதில் என்ன இருக்குது? ரியாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு எப்போ தேசத்தை ஆண்ட கட்சி, தேச சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சி வந்து 20 சீட்டுக்கும் 25 சீட்டுக்கும் போயிட்டு மன்றாடி நிற்கிறது. ஆட்சியில் வந்து அவங்க வந்து தமிழக காங்கிரஸார்களை வந்து அவங்க வந்து ஒரு ஆளுகின்ற திமுக வந்து ஒரு எந்த அளவுக்கும் ஒரு இம்மி அளவு கூட மரியாதை கொடுக்கறது கிடையாது. தமிழக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து உதாசீனப்படுத்துறதா எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் வந்து இன்னும் வந்து ஒரு படி மேலேயே போய் நான் ஒரு சீரியஸ் அலிகேஷன் சொல்லுவேன். ஒரு ப்ரெசண்ட் எம்எல்ஏ வந்து அவர் தன்னுடைய நேர்மையாக நடத்துகின்ற ஒரு வியாபாரத்தை கூட நேர்மையாக நடத்த முடியாத அளவிலே கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலே திமுக ஆட்சி எங்கள் கட்சி எம்எல்ஏவை நடத்துது. அதுதான் பேர் சொல்ல நான் விரும்பலை. சார், நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணி வந்து நீண்ட கால கூட்டணியில் இருக்கிறீங்க. ரொம்ப லாங் பேக்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் வந்து எல்லா தேர்தல்கள்லையுமே, நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தல், மாநிலங்கள் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எல்லா தேர்தலையுமே கூட்டணி இருக்கு. அப்புறம் என்னைக்காவது ஒரு விடிவு காலம் பிறக்கும், என்னைக்காவது வந்து தமிழகத்துல வந்து காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வரும். ஆட்சின்னா முழு ஆட்சி கிடையாது, ஒரு பங்கு. சட்டசபையிலையோ இதில் மந்திரி சபை கூட்டம் நடக்கும்போது காங்கிரஸுக்குன்னு ஒரு மந்திரி அங்கே இருப்பார்னு ஒரு கனவு, நீண்டகால கனவு. அது இன்னைக்கு நனவாகும், நாளைக்கு நனவாகும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஒரு லாங் ரோப்னு கொடுப்பாங்க, அந்த லாங் ரோப்பை கொடுத்துட்டே இருந்தோம் ஆளுங்கட்சிக்கு. வாய்ப்பு கிடைச்ச போதும் வந்து மிஸ் பண்ணியாச்சு 2006ல் நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் வந்து இதுதான் கடைசி வாய்ப்பு காங்கிரஸுக்கு. இதில் வந்து அவங்க தரல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ்காரர்கள் அவ்வளோதான், காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு இதோட. இதுக்கப்புறமும் வந்து காங்கிரஸ் வந்து இங்கே வேணும்னா காங்கிரஸ் சொத்து இருக்குது, ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. அந்த சொத்துக்களுக்காக வந்து இங்கே யாராவது கட்சி நடத்துவாங்களே தவிர உண்மையான காங்கிரஸ் தொண்டன், காமராஜர் தொண்டன், இந்திரா காந்தி தொண்டன்லாம் வந்து இனியும் வந்து இந்த அவமானத்தை பொறுத்துக்குவான்றது நான் நினைக்கல. அதுக்கு முதல் களவழி நான். பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு விவாதத்தை வந்து உருவாக்குவோம். காங்கிரஸுக்கு ஆட்சியில் வந்து பங்கு, ஆட்சியில் அதிகாரம் இருக்க வேணுன்றதை வந்து ஒரு குரல், அதை வந்து முன்னெடுப்போம். அதை முன்னெடுக்கணும்னு சொன்னால் காங்கிரஸில் இருந்து எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாச்சு, கிடையாது. ஏன்னா சுயநல தலைவர்கள் எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்கும் பொருளாதார ஆதாயத்துக்காக வந்து காங்கிரஸோட சுய நலனை வந்து அடகு வைக்கிறாங்கன்றது ரொம்ப காலமாகவே அது இருந்துகிட்டு இருக்குது. அது இந்த தடவை அதுதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் இருந்து காங்கிரஸ்லேருந்து என் கண் எதிரில் நான் நேசித்த ஒரு காங்கிரஸ் இயக்கம் 1975லேருந்து தொடர்ந்து எத்தனையோ தடவை சிறை போயிருக்கேன். இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது எண்ணில் அடங்காத தடவை ஜெயிலுக்கு போயிருக்கோம். நல்ல தொழில் எனக்கு இருக்குது அட்வொகேட்டாக. இருந்தாலும் அதெல்லாம் அப்பத்துலேருந்தே பண்ணதுனால நான் இழந்தவைகள் அதிகம். காங்கிரஸ் ஒரு முத்திரை குத்திட்டதுனால நான் இழந்தவை அதிகம். இருந்தாலும் கட்சி மேலே ஒரு விசுவாசம். இன்றைக்கி என்னை வந்து யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது. நான் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் பதவி கூட கேட்கல. பட் இந்த கட்சி வந்து இப்படியே போயிடுச்சு வச்சுக்கோங்க.
என் கண் எதிரில் வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறத நான் விரும்பலை. அதனால் அதுக்கு முன்னாடியே விலகிட்டுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நிம்மதி பெருமூச்சாவது விடும் அப்பா அப்படின்ட்டு. அந்த கில்ட்டி கான்ஷியஸ் எனக்கு இருக்காது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போயிடுச்சே அப்படின்ட்டு. நான் வரதுனால ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லைன்றதும் எனக்கு தெரியும். பட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ்லாம் முன்னெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு அது நல்லது. இல்லைன்னா வந்து ராகுல் காந்தி இந்த இதெல்லாம் இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் வந்து யாரை போய் இதுன்னா ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி பேர்லேயும் போய் சேரும் அந்த பழி. தாவேக்குல போய் சேர போறீங்க நீங்க. இல்லை சார், இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பின்னாடி தொடர்ச்சியாக தாவேகா குறித்து ஒரு சப்போர்ட்டிவான ரோல் இல்லை, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு இளம் தலைவர் வந்து வரணுன்றதுல நான் ஆசைப்படுறேன். அது ராகுல் காந்தி இருக்கக்கூடாதா? ராகுல் காந்திக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு எங்களோட உண்மையான சக்தி என்னன்றது உங்க கட்சியிலே எக்கச்சக்கமான இளம் தலைவர்கள் இல்லை. இருக்காங்க. இந்த கார்த்தி சிதம்பரம் இல்லை, இருக்கிறாரு. அதாவது அந்த கிரவுண்ட் ஒர்க்கு நான் காங்கிரஸ் பண்ணலை. தமிழக காங்கிரஸில் அது மாதிரி ஒரு இளம் தலைவரை உருவாக்கலை. இளம் தலைவர்னா கட்சி வந்து திணிக்கக்கூடாது, மக்கள் ஏற்றுக்கணும். நீங்க சொல்றீங்க மக்கள் நம்ம நாம வந்து மக்கள்கிட்ட போகணும் வளரணும் அப்படின்னு கட்சி பண்ணணும். கட்சி சார்ந்தக்கூடிய நடவடிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்குங்கிறது இருக்குல்ல. அதனால தான் சார் காங்கிரஸோட ஓட் பேங்க் வந்து மீதி கட்சியோட ஓட் பேங்க் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. ம். இதுல வந்து பரம்பரை காங்கிரஸ்காரனுங்க எக்கச்சக்கம். எத்தனை சதவீதம்? பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் நான் 8 இன்னைக்கு கோடி சொல்றேன். பேர்ல 6.5 கோடி பேர் வாக்கு செலுத்தல. இன்னைக்கு எத்தனை நான் சதவீதம்? இன்னைக்கு நான் சொல்றேன். ம். 24 இருந்தது, 18 ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவாயிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னு சொன்னா, திராவிட கட்சிகளோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து அவங்களோட வந்து அப்படியே அவங்க முதுகுல பயணிக்கிறத பரம்பரை காங்கிரஸ்காரன் விரும்பல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆணித்தரமா நான் சொல்றேன். இன்னைக்கு விஜயோட நீ காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சதுன்னு சொன்னா, அந்த தேசிய உள்ளங்கள் இருக்குக்கா எக்கச்சக்கமா தமிழ்நாட்டுல பரம்பரை காங்கிரஸ்கள், காங்கிரஸ் குடும்பம், பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பங்கள்லாம் காங்கிரஸுக்கு திருப்பி வரும். திரு ப. சிதம்பரம் பாரம்பரிய காங்கிரஸ்காரர் இல்லையா? திரு தங்கபாலு பாரம்பரிய காங்கிரஸ்காரர் இல்லையா? ஈவி.கே.எஸ். காலம் சென்ற ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர் பரம்பரை காங்கிரஸ்காரர் கிடையாதா? நீங்க ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வந்து மலை, இதெல்லாம் மடு. இவங்கெல்லாம் சொந்த ஆதாயத்துக்கு. நான் ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு 15 வருஷமா சார், அட்வொகேட். அவரு இருங்க, நீங்க இருக்கக்கூடிய என்ன என்ன இல்ல என்ன நான் இந்த கேள்வி சேர்த்து நீங்க பதில் சொல்றீங்க. அவர்தான் இது காமராஜர் ஆட்சி என்று ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தார். அப்புறம் என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்குது? சிதம்பரம் காமராஜர் ஆட்சி. சிதம்பரத்தை விட ஒரு சுயநலவாதி, தங்கபாலை விட ஒரு சுயநலவாதி காங்கிரஸ்ல யாருமே இருக்க முடியாது. சிதம்பரம் அவருக்கு மாத்திரம் தான் பார்ப்பாரு, அவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்ப்பாரு. உதாரணமா ஒன்று சொல்றேன். இந்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது மறுநாளே போய் ஸ்டாலினை போய் சிதம்பரம் சார் கார்த்தியும் பார்க்குறாங்க. மறுநாள் எதுக்கு போனாங்க? கட்சி நலனுக்கு போய் பார்த்தாங்களா? ஆட்சியில் பங்கு வேணும்னு போய் கேட்டாங்களா? அவங்களோட சிதம்பரத்தோட மச்சான் சிலம்பரனுக்கு அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் வேணும்னு சொல்லி போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் அப்போவே காங்கிரஸ் தலைவர் அழகிரிகிட்ட சொன்னேன், இது தவறு, இது கட்சியில் உழைச்சவனுங்க இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க போய் வந்து லெட்டர் கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி. இல்லை தலைவர் அப்படி பண்ண மாட்டாருன்னாரு. அதுதான் நடந்துச்சு. சிதம்பரம் வந்து என்றைக்குமே வந்து எனக்கு வந்து இன்றைக்கு நேற்று இல்லை, அந்த காலத்தில் எமர்ஜென்சி பீரியட்லேருந்து தெரியும். அவர் வந்து மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது நான் சேப்பாக்கம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர். நான் அதிலேருந்து நான் உழைச்சிருக்கேன். சிதம்பரத்தை பற்றி எனக்கு தெரியும், வழக்கறிஞராக எனக்கு பண்ணி தெரியும். அவருக்கு என்ன ஆதாயம், அவர் குடும்பத்துக்கு என்ன ஆதாயம்னா அவர் பார்ப்பாரே தவிர கட்சி நலன் அவர் எதிர்த்து. ஏன்னா அவர் அறிவுஜீவி, அதுலேருந்து கீழே இறங்கவே இல்லை. அவர் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தாருன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருக்கும். அவர் இறங்கவே இல்லை. அவர் ஆல் இண்டியா பாலிடிக்ஸு, தமிழ்நாடு எப்படி போனால் என்னன்ற மனப்பான்மையில் தான். அவர் காங்கிரஸில் ஒழிச்சதில் முக்கியமான காரணத்தை யாராவது ஏற்றுக்கணும்னு சொன்னால் நான் சிதம்பரத்தையும் தங்கபாலையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்தவர்கள் யாருமே இல்லை. யாருமே கிடையாது. அவங்கெல்லாம் மீதி பேர்லாம் கிடையாது. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உண்மையாக பாடுபட்டார். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் 10 வருஷம். அழகிரி இதுக்கு முன்னாடி இருக்கார். கே.எஸ். அழகிரி வந்து பிகினிங்கில் பாடுபட்டார். அதுக்கப்புறம் வந்து பவரில் வந்து அப்புறம் வந்து அவர் அப்படியே விட்டார். அவரால் முடியல, விட்டுட்டார். ஆமாம். ஏன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸை வந்து சிறுபான்மை கமிஷன் தலைவராக போட்டபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரியை கேட்டு அவங்க போடல. அவரே நேராக வந்து ஸ்டாலினே வந்து அழகிரியை இவருக்கு பீட்டர் அல்ஃபோன்ஸை கூப்பிட்டு நீங்கள் பதவி ஏற்றுக்கோங்க, எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு. அதுவும் முதல் நாளே வந்து மனமாச்சின்னு அதுலேருந்து காங்கிரஸில் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த உண்மை எனக்கு தெரியும். எப்படி 2021 இந்த பிரச்சனை 21 சரி 2021 இருந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா திரு ஏபி சூரிய பிரகாசத்துக்கு வந்து நேத்து தான் டைம் வெளியே வர டைம் எடுத்திருக்கா சார்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் நேரம் வரணும் சார். அந்த காலம் வந்து 2000 இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் வந்து 20 இல்லை. அப்போ நான் வர வேண்டிய சார் நீங்க சொன்னீங்க சார் பஃபர் பீரியட் கொடுத்தேன்னு சொன்னீங்க. இவ்வளவு நாள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க.
ஏற்கனவே 2021 இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதா நீங்க எத்தனையோ சொல்றீங்க. எதிர்ப்பு நான் வந்து உங்க டிவிகள்ல பொது விவாதத்தில் நான் எப்பயோ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ம். டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு விஜய் இப்பதான் சொன்னாரு. நான் ரொம்ப வருஷமா 21 அப்புறம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த கட்சி திமுக ஊழல் மிகுந்த ஆட்சின்றதுல தொடர்ந்து நான் என்னைக்குமே இதுவே பண்ணதே கிடையாது. அதை பாட்டுக்கு என்னோட கருத்துல நான் மாறுபட வேண்டிய அவசியமும் கிடையாது. ம். நான் தொடர்ந்து பொதுவெளியில அந்த கருத்தை தெரிவிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எத்தனையோ வழக்குகள் போட்டிருக்கேன். ம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்ப் அசால்ட் கேஸை வந்து நான் வந்து போட்டேன். ம். அண்ணா நகர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேஸையும் நான் தான் போட்டேன். எல்லாருக்குமே தெரியும் நான் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவில் முக்கியம் வந்து காங்கிரஸை வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், கோர்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்ட்டு. ம். நான் எதுக்கும் வந்து தயங்கினது கிடையாது. ம். ஆமாம். பட் அதை வந்து யாருமே வந்து எல்லாம் 10 பேர் கத்துறாங்க, இவர் ஒரு கத்திட்டு போறாருன்ட்டு தான் பார்க்குறாங்களே தவிர, இது வந்து உண்மையான ஒரு காங்கிரஸ் தொண்டனின் ஒரு மனசாட்சின்றதை காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்றுக்கலையா, இல்லை அவங்களுக்கு வந்து வேற கம்பல்ஷன்ஸ் இருக்கான்றது எனக்கு புரியல. என்ன கம்பல்ஷன்? என்ன கம்பல்ஷன்ஸ்னா வந்துட்டு ஆட்சியில் ஒரு மாநில சார் தலைமை ஒரு இருக்கிற 18 பிறகு, பேருக்காக ஒரு மாநில தலைமைக்கு காங்கிரஸ் கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும்ங்கிற முன்னெடுப்பு தானே இருக்கும். வேற என்ன இருக்கிறது? இல்லையே. எப்படியாவது காமராஜர் ஆட்சி இப்ப திரு கிரீஷ் சோடங்கர் வந்தப்ப கூட அண்மையில் நடந்த கூட்டத்தில் கூட பேசினாரு. சமீபத்துல சென்ற வாரம் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியை கூட ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும்னு அவ்வளவுதானே வலியுறுத்துறாரு. வெளில வந்து கேடர்ஸ் 125 சீட்டு நாங்க சார், கேடர் சார் 125 சொன்னதா இல்ல. சார் நீங்க சொல்றீங்க. எங்க ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்க குறைவா எப்பவுமே மதிப்பு. நீங்க பார்கெயின் பண்ணும்போது வந்து ஐயா நீங்க பிச்சை போடுங்க நான் கேட்க முடியாது. எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. நானும் வந்து இப்போ உங்களுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா தான் போய் பார்கெனிங் போக முடியும். அதுதான் பேசிக் பார்கெனிங் கிராமர். ஓகே. ஆமா. அதுல சொல்றாங்க. நீங்க வெளியில வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்க. ம். நீங்க அங்க போயிட்டு அப்படியே டோட்டல் சரண்டர் ஆயிடுறீங்க. அது என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மாநில குரல் இங்க தமிழ்நாட்டுல எடுபடுதா? ம். சொல்லுங்க. எடுபடுறது எடுபடுறதில்ல. மாநில தலைவர் அப்படின்னா எடுபட்டிருந்தா ஈவி.கே.எஸ். இளங்கோவன் காலத்திலேயே எடுபட்டிருக்கணும். இல்ல. அவரே போராடி தான் அப்புறம் வந்து திமுக ஆதரவுன்ற ஒரு நிலையை எடுத்துட்டாரு. வேற வழி இல்லைன்னு சொல்லி. ஆக இந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறது நீங்க சொல்றீங்க. இன்னொரு உங்களுடைய அறிக்கையில நீங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து திமுகவினுடைய கட்சியில் சேருவதுன்னு ஒரு அடிமை கூடாரமாக காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது. ஆமா. செல்வ பெருந்தகையோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீங்கல்ல? ம். ஆமா. அவர் வந்து திமுகவையோ, திமுக அரசையோ எதிர்ப்பவர்கள் வந்து தற்குறிகள்ன்றாரு. ம். அ. அப்ப எதிர்ப்பவர்கள்லாம் தற்குறிகள்னா, அது அடிமைகள் வாய மூடிட்டு இருந்தா, யார் அடிமை தான் வாய மூடிட்டு இருக்க முடியும். கைய கட்டிட்டு இப்படி நிக்க முடியும். எங்களுக்கு அந்த தேவைகள் கிடையாது. நாங்க தியாக பரம்பரையில வந்தவங்க. இன்றைக்கு நேற்றுக்கு இந்த கட்சிக்கு வந்தவங்க இல்ல. இன்றைக்கு நேற்று கட்சிக்கு வந்த அரசியல் ஆதாயத்திற்காக வந்த தலைவர்கள் வேணா அவங்க டிஎம்கே முன்னாடி கைய கட்டிட்டு நிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி பலம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நாம வந்து கட்சியை வளர்த்து இருக்கிறத விட தேஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? இப்ப இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் எல்லாமே திமுகவோட சேர்ந்து தான் இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னே கூட்டணி பலத்தை நம்ம இருக்கக்கூடிய தொகுதிகள் இழந்து நம்ம வந்து போக போறோமா? இது என்ன ஹார்ஸ் ரேஸா இது? ம். அடுத்த குதிரை ஜெயிக்கும், அடுத்த குதிரை ஜெயிக்கும்ன்ட்டு போறது. ம். இது வந்து பேட்டில் ஃபீல்டு சார். நீங்க கட்சியை வளர்க்கணும்னு சொன்னா ஆட்சியில பங்கு வேணும். மக்கள் விரோத போக்க ஆளுங்கின்ற அரசின் மக்கள் விரோத போக்க வந்து நீங்க போராடினா தான் மக்கள் ஆதரவு கிடைக்கும். நீங்க நீங்க சொல்றது முரணாக இருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சியில பங்கு இருந்தா மட்டும் தான் கட்சியை வளர்த்த முடியும்னு சொல்றீங்க. தனியா நில்லுங்க. உங்க இத ப்ரூஃப் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று அதுதான் நாங்க சொல்றோம். தொண்டர்கள் தான் சொல்றாங்க. பரவாயில்ல ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல. கேரளாலலாம் அப்படிதான் பண்றாங்க. கர்நாடகால அப்படிதான் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கு. அதிலிருந்து நீங்கள் சார் வெளியே இன்னைக்கு கூட வந்து நான் என்ன சொல்றேன், உடனடியா ஒரு அரசியல் வந்து இன்றைக்கு நாளைக்குன்னு பண்ண முடியாது சார். சரி 100% லாங் டேர்ம் கோல் இருக்கணும். ஆமா. ஆமா. அதை நோக்கி பயணப்படும் போது நீங்க வந்து இந்த இடைப்பட்ட சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்க முடியாது. ம். எம்ஜிஆர் எதிர்த்தே அரசியல் பண்ணவங்க நாங்கெல்லாம். ம். தங்கபாலு அப்ப வந்து ரொம்ப வீரியமிக்க தலைவரா இருந்தாரு. ம். புரியுதுங்களா? ஜெயலலிதாவை எதிர்த்து ஈவி.கே. இளங்கோவன் ஆமா. திருநாவுக்கரசு ஈவி.கே. இளங்கோவன் ஆப்ட் அது நீங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஆமா. ஈவி.கே. இளங்கோவன் ம். ரொம்ப வீரியமா ஜெயலலிதாவை திமுகவே இல்ல. நாங்க தான் பண்ணோம். ஆமா. நாங்க தான் பண்ணோம். ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கும்போது வந்து இளங்கோவனுக்கு பக்கபலனா அரணா இருந்து எல்லாத்துக்கும் நான் தான் வழக்கு போட்டு, அந்த அம்மா ஒரு வழக்கு போட்டா, அந்த அம்மா பேர்ல 4 வழக்கு போட்டோம் நாங்க. காங்கிரஸ்ல. ஈவி.கே. இளங்கோவன் எத்தனையோ தடவை பாராட்டிட்டாரு. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அகில இந்திய தலைமை வந்து நம்மளை வந்து வளர்த்து விடும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு சில குடும்பங்களின் ஆதாயங்களுக்காக ஒரு சில குடும்ப உறுப்பினர்கள் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து நம்மளே நம்மளை மட்டம் தட்டிக்க வேண்டியதாக இருக்குது.
ஆமாம், நமக்கு இங்கே ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அதனால் அவங்க தர 20 பேரில் 18 பேர் உறுப்பினர், அந்த தேர்தல் குழு உறுப்பினர் இருந்தால் உங்கள் பையன் பேர் என்ன, உன் பேரன் பேர் என்னான்னு பேரை வாங்கி லிஸ்ட்டை கொடுத்து டெல்லியில் நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து அகில இந்திய அளவில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அலையன்ஸ் வேணும்னு சொல்லி, இப்போது நீங்கள் மோடியை வந்து இன்னும் இப்போ தான் வந்தார், இன்னும் 4 வருஷத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் இந்தியா அலையன்ஸு மோடியை எதிர்க்கிறதுக்கு நமக்கு திமுக ஆதரவு வேணும்னு சொல்லி ஒரு மாயையை நீங்கள் கிரியேட் பண்ணி, நீங்கள் இன்னும் திமுகவுக்கே முட்டு கொடுத்தா சரி, திமுகவை முட்டு கொடுத்தீங்க, நீங்கள் ஜெயிக்க போகிற கட்சியாக திமுக இருந்தால் கூட பரவாயில்ல. என்னோட அனுபவத்தில் என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க கண்டிப்பாக அதான் சொன்னாங்க, வெல்லும் 200 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு அவங்க அது சொல்லிட்டு அது இருக்காங்களே. வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஆக்டிவாக வரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை, கண்ணுக்கு எதிரில் விரோதிகள்ன்ட்டு. சார், இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நேற்று என்ன நேற்று நேற்று சொல்லியிருக்கிறாரு அதான் சார்? அவர் 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 அவருடைய இங்கிலீஷ் நாளிதழுக்கு அவர் கொடுத்த அந்த பேட்டியில அவர் நான் பார்த்தேன். சொல்லியிருக்கிறாங்க. அது இட் ஷோஸ் இஸ் இம்மெச்சூரிட்டி. ப்ராப்பர் கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியல. அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வேணா போய் சொல்லிக்கலாம், அப்பா நாங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்குப்பா, என் பின்னாடி வந்து 10,00,000 பேர் இருக்காங்கப்பான்னு. அப்பாவுக்கும் மகனுக்கும் நீங்க நடுவில் ஒரு திருவண்ணாமலை நடந்த கூட்டத்தை பார்த்தீங்க. பார்த்தேன். இது திருவண்ணாமலையில் நடந்த மேற்கு கூட்டத்தை. மண்டலத்துல பல்லடத்துல நடந்த ஆமாம், கூட்டத்தை மேற்கு பார்த்தீங்க. எல்லாத்தையும் அடுத்ததாக வந்து தஞ்சாவூர்ல கூட்டம் போடத்த போறதா அறிவிப்பு இது வந்திருக்கிறது. அவங்கள எல்லா பக்கமும் நிர்வாகிகளே எங்களுக்கு ஒரு 1,50,000 நீங்கள் பேர் முதல் இருக்கிறாங்க. முதல் வார்டு லெவல்ல எங்களுக்கு வந்து முதல்வர் வந்து ரோட் ஷோக்கு போகும்போது எத்தனை பேர் தெருவில் கை காட்டுறாங்க பாருங்க, எத்தனை பேர் ஓடி வராங்க பாருங்க. விஜய்க்கு வர கூட்டத்தில் 1000ல் 1 மடங்கு அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் அவரோட தொகுதிக்கு போகும்போது பழசெல்லாம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ இல்ல, இப்ப போன திமுக வந்து இப்படி குற்றச்சாட்டு வைக்குது. அது வந்து இது விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு போறது இல்லையா, ஒரு மாவட்டத்துக்குள்ள போறாரு. அப்ப விஜய் ஒரு மாவட்டத்துல வந்து விஜய் 5 கிளியர் தொகுதி இருக்கலாம், 6 சார். தொகுதி இருக்கலாம், 10 தொகுதி இருக்கலாம். விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டோட ஹாலுக்கும் டைனிங் ரூமுக்கும் போடுறாரு கேரக்டர் சார். நீங்கள் விஜயை போய் நேராக பார்த்து நான் தான் விஜய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 40 வருஷமாக, மேபி ஒரு 30 இயர்ஸ் வச்சுக்கோ, 30 இயர்ஸாக வந்து அவர் வந்து மக்களுக்கு அரசியல் ரீதி அப்பாற்பட்ட அரசியலே கிடையாது. அவர் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஆனவர். அவருக்கு நீங்கள் வந்து அவர் தான் ஏற்கனவே முதலே கிளியராக சொல்லிட்டார்ல, 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர்னு. அதனால நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து கன்வென்ஷனல் எலெக்ஷன் கிடையாது. அது திரு சூரியபிரகாசம் ஒரு வேட்பாளர் தாவேக்கா சார். கிடையாது. 100க்கு 100 கிடையாது. எனக்கு அந்த ஆசையே கிடையாது. இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நான் சீட்டு கேட்டதில்லை. இப்போவும் நான் கேட்க மாட்டேன். ஆமாம். அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். கிடையாது. எனக்கு இதுவாயிடுச்சு. என்கிட்ட வந்து காசு கிடையாது. விஜய்க்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்றது எனக்கு தெரியும். பட் வந்து என்னோட கோல் என்ன வந்து லீகல் ஃபீல்டு, நான் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் இந்த ஃபீல்டில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் ஃபீல்ட். பொலிட்டிக்கலா எம்எல்ஏவா எலெக்டட் ஓகே. பொலிட்டிக்கலில் எலக்டோரல் சஸ்டெயின் ஃபீல்ட். பண்ணுவேன். எலக்ட்ரலில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த எலக்டோரல் ரூல்ஸ் ஆமா. உங்களுக்கு வேண்டாம். என்னோட மைண்ட் செட் வேற. அது சார்ந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல. இதுல இப்ப நீங்க சொன்னீங்க திமுகவினுடைய அடிமை கூடாரமாக மாறி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க. இதற்கு முன்னதாக வந்து திருமிகு ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட், ஒரு Facebookல ஒரு நீண்ட பதிவு ஒண்ணு போடுறாங்க. தேசிய தலைமை திரு ராகுல் காந்தி அவருடைய போக்குக்கு மாறுதலாக, கொள்கைக்கு மாறுதலாக அவர் தைரியமா ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறார். ஆனால் நாம் எந்த சிந்தனைக்காக, எந்த சித்தாந்தத்துக்காக, எந்த கொள்கைக்காக அந்த கட்சி ஆரம்பித்தோமோ அதிலிருந்து மாற்றதாக இந்த கட்சி இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல அப்படின்னு அதுல ஒரே பேட்டர்ன். இல்ல அதுல கிளாரிட்டி இல்ல சார். எதுல நான் பார்த்தேன் ஜோதிமணியோட ஸ்டேட்மெண்ட்ல அவங்க எதை மீன் பண்றாங்களோ கிளாரிட்டி இல்ல. என்ன எந்த clarity? சித்தாந்தத்தை அவர் எடுத்து வைக்கிறாருன்றது அவங்க கிளாரிஃபை பண்ணணும். யாரு? எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். ஜோதிமணி என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு சரியா புரியல. ஆமா, எந்த கட்சியை உங்களுக்கு வந்து கட்சி வளர்க்கணுங்கிறது இருக்கா? கட்சியை வளர்க்கணும். அப்ப அது கட்சியை காங்கிரஸ் வளர்க்கணும்னு நீங்க என்ன பண்ண முடியும்? கட்சியை வளர்க்கணும்னு சொன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடணும். ஆளுங்கட்சி ஜாலரா அடிச்சு நீங்க கட்சியை வளர்க்க முடியாது. ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒருவேளை அதை சொல்றாங்களோ? எனக்கு அது தெரியல. ஆளுங்கட்சி எதிர்த்து போராடணும். இல்ல அந்த அம்மா வந்து போன வாரம் வரைக்கும் வந்து டிஎம்கேவோட சப்போர்ட் ஸ்டாண்ட் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. விஜயோட கரூர் இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆடின இதெல்லாம் நல்லா மக்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவங்க வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆமா, அப்படி அவங்க யாரை குறை சொல்றாங்க? அது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க கிளாரிட்டி கிடையாது. வரட்டும் ஒரு எனக்கு சீனியர் அட்வொகேட் என்னால சார் அது கிளாரிட்டி இல்லை சார். அது கிளாரிட்டி இல்லை. அவங்க என்ன டிஎம்கேவோட போனன்றாங்களா, விஜயோட போனன்றாங்களா, அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க அதை டிஎம்கேவோட போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணான்னு இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம், நம்ம டிஎம்கேவோட போவோம் அப்படின்னு சொல்றாங்களான்றது அவங்க கிளாரிஃபை பண்ணணும். அவங்க ஸ்டாண்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஆனா அவங்க சொன்னதுல வந்து என்னன்னா, நம்முடைய கொள்கைகளுக்கும் சித்தாந்தத்திற்கும் எதிராக நமது கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எழுப்பு. எனக்கு அந்த ஐயப்பாடு இருக்கு. ஏன் தெரியுங்களா? பிஜேபியை எதிர்த்து டிஎம்கே என்ன பண்ணாலும் வந்து
பிஜேபி எதிர்ப்புன்ற போர்வையில் அவங்கள வந்து நம்ம கூட்டு சேர்ந்துட்டு அவங்கள மன்னிக்கணும், அவங்க பண்ணுற தப்பெல்லாம் மன்னிக்கணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. ம். உடனே வந்து டிஎம்கேக்கு எதிராக போனாலே சங்கின்றாரு, இவரே தான் சொல்கிறாரு, ம். செல்வ பெருந்தகையே சொல்கிறாரு. ஆ. ஆமாம், திமுகவை எதிர்த்தா அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள்ன்றாரு. ம். அதனால வந்து பிஜேபி இப்போ நம்ம வந்து டிஎம்கேவோட அலையன்ஸை முறிச்சா அப்போ வந்து அது பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ம். அப்படின்னு சொல்கிறாங்களான்றதை அவங்க கிளாரிஃபை பண்ணணும். அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, ம். எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க திடீர்னு அப்படின்னு அவங்க கிளாரிஃபை பண்ணணும். ஆ. அது கிளாரிஃபை பண்ண தான் நம்ம பேச முடியும். துரோகம் செய்ய முடியாது. தலைவர் ராகுல் காந்தியின் தன்னலமற்ற, கொள்கை பிடிப்பு மிகுந்த, அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. வாட் டஸ் இட் மீன்? எனக்கு புரியல. நீங்க காங்கிரஸ் இல்லை, கட்சிக்காரர் தானே நீங்க? எனக்கும் புரியல. என்ன சார்? இல்லை, எனக்கும் புரியல, சரி, ஆனஸ்டா நீங்க சொல்றேன். காங்கிரஸ் இல்ல கட்சிக்காரர் சார். ராகுல் காந்தி வந்து என்ன வந்து ஒரு இவங்களுக்கு அஜெண்டா கொடுத்தாரு, அதை சொல்லட்டாங்க. ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த அஜெண்டாவை பண்ணணும், இது மாதிரி இதை போடணும், என்ன அஜெண்டா தமிழ்நாடு காங்கிரஸ் கொடுத்தான்றதை ம். கிளாரிஃபை பண்ணணும். கிளாரிஃபை பண்ணால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது ஸ்டேட்மெண்ட். ம். அவங்க வந்து டிஎம்கே அலையன்ஸோட இருந்து பிஜேபி எதிர்க்கணுமா, இல்லை விஜயோட போய் பிஜேபி எதிர்க்கணுமான்றதை அவங்க பண்ணணும். விஜயும் வந்து பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு ஆஸ்பெக்ட் நீங்க சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்னு வந்து கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு நீங்க எடுக்கணும்னு சொல்றீங்க. ரெண்டாவது பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடுன்னு சொல்றீங்க. இப்ப அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் கட்சி பை இட்செல்ஃப் அவர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. வேற கட்சி கூட்டணியும் சொல்றதுங்கிற செகண்ட் பார்ட். காங்கிரஸ் கட்சி அதுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றீங்க அதுல? இல்லை. இப்போ சார், நான் வந்து மேக்கிங் இட் வெரி கிளியர். அவங்க சொல்றதை நான் அப்படியே சொல்றேன். தலைவர் ராகுல் காந்தியின் தன்னலமற்ற, கொள்கை பிடிப்பு மிகுந்த, அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல அவங்க என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் இல்லை, கமிட்டி அவங்க வந்து வளரணும் அப்படின்னு சொல்றீங்க. சேரை மீன் பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த அம்மாவோட மெயின் கிரீவன்சஸ் என்னன்னு சொன்னால், பூத் கமிட்டிஸோட லிஸ்ட்டை வந்து நான் கொடுக்க முடியாத வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தடுத்துட்டாருன்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியா, கரூர் மாவட்டம்? இதில் நேற்று செல்வ பெருந்தகை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. கரூர் மாவட்ட தலைவர் வந்து பிரச்சனை இருக்கிறது நீங்க நிஜம். உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் செல்கிறதா, கரூர் மாவட்ட காங்கிரஸ் செல்கிறதா? அந்த அம்மாவோட ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். அதுதான் வந்து நேற்று வந்து செல்வ பெருந்தகை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. என் பார்ட்டுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் வந்து டெல்லிக்கு நீங்க ரெக்கமெண்ட் மிஸ்லீட் பண்ணிட்டேன். பண்றீங்க. மிஸ்லீட் இல்லை, அவரோட ஸ்டேட்மெண்ட் அது. நீங்க மிஸ்லீட் பண்றீங்க. இல்லை, காலையில் அவரோட ஸ்டேட்மெண்ட் நேற்று பார்த்தேன், காலையிலையும் பேப்பர்லையும் அவர் பார்த்தேன். பேட்டி கொடுத்திருக்காரு பேட்டி சார். கொடுத்துருக்காரு. என்ன பேட்டி கொடுத்துருக்காரு? என் சார்புக்கு வந்து எனக்கே அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் புரியல, நான் பேசிட்டு சொல்கிறேன். என் சார்புக்கு என்னோட இதுக்கு வந்து நான் நடவடிக்கை எடுத்துட்டேன், நடவடிக்கை எடுக்காத நான் இல்லை, நடவடிக்கை சரி, எடுத்துட்டேன். நான் இன்னொரு தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது. ஆஸ் சேம் நீங்க என்ன மாதிரி? ஆமாம். கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போகச் செய்யும் நடக்கும் முயற்சிகள் மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இது வந்து தமிழ்நாடு காங்கிரஸா, கரூர் மாவட்ட காங்கிரஸ்? இது தமிழ்நாடு காங்கிரஸ். அப்புறம் அது 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 ஒரு இஷ்யூ, ஒரு கிரீவன்சஸ் வரும்போது அடுத்த கிரீவன்சஸ் இருக்கு. ஒரு கிரீவன்சஸ் இருக்கு, அடுத்த கிரீவன்சஸ் வந்துட்டு நம்ம வந்து பவர்ஃபுல்லா இது எல்லாமே கிரீவன்சஸ் பேஸ் பண்ணி மட்டும் ஆமா, தான். கிரீவன்சஸ் பேஸ் பண்ணி தான். கிரீவன்சஸ் பேஸ் பண்ணி தான். என்னோட ராகுல் கிரீவன்சஸ் வந்து காந்தி ஆட்சி ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது அவருக்கு எதிரான சிந்தனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார். சொன்னா என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ராகுல் காந்தியோட மாநில தலைமை வந்து எங்களுக்கு சரியில்லை நீங்க குற்றச்சாட்டு வைக்கீங்க. அடிமை கூடாரமா அவர் மாத்துறதான்னு முடிவு சொல்றீங்க. ஆமா, இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு காங்கிரசினுடைய நடவடிக்கைகள் மாற இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன நடவடிக்கை செய்யலன்னு சொல்றீங்கன்னு புரியும். அதை புரிஞ்சுக்கிறது தான் நாம நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டோட்டாலிட்டி ஆஃப் தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நான் பண்றேன். அவங்க வந்து அவங்க தொகுதியை மாத்திரம் பேசுகிறாங்களா, அவங்க வந்து டிஎன்சிசி பிரசிடெண்ட்டை போய் சொல்லி அவர் வந்து அவங்களோட கிரீவன்சஸ் அட்டன் பண்ணலையா, அதெல்லாம் எனக்கு பர்சனல் நாலேஜ் கிடையாது. இவங்க தர ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் பண்ணுறேன். என்னோட கிரீவன்சஸ் வந்து ஆட்சியிலையும் முதல்ல வந்து என்னோட கிரீவன்சஸ் வந்து திமுகவோட போனால் அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தற்கொலைக்கு சமம்ன்றது தான் என்னோட மெயின் அசைக்க முடியாத நம்பிக்கை. திமுக ஒரு மூழ்குகின்ற கப்பல், வெகுஜன விரோத இயக்கமாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டது. பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு சுத்தமும் இல்லை. போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. சாராய இதில் வந்து ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. டெவலப்மெண்ட்டே கிடையாது. இவங்க வந்து விபின் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன்ஸ் நீங்க வச்சுட்டே போறீங்க. ஆமாம், காங்கிரஸ் கமிட்டி உட்பட திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்னாவது இதை எதிர்த்து வெளியே வந்திருக்காங்களா? அவங்களோட கம்பல்ஷன்ஸ், மீதி பேரோட கம்பல்ஷன்ஸை பற்றி நான் பேச முடியாது சார். காங்கிரஸ் கட்சியும் தானே என்னோட சார் கட்சி இருக்கு. ஆமாம், என்னோட அதுதான் 2015 வெளியில் வரணும்னு தான் சார் சொல்கிறோம். நாங்கள் அதுதான் சொல்கிறோம், வெளியில் வான்னு சொல்கிறோம். நீ வந்து சூழ்நிலை கைதியாக இருக்காத, நீ அடிமை கிடையாதுன்னு சொல்கிறோம்.
வெளியில வா சார் சார் கண்ணுக்கு சார் எதிர் உங்களுக்கு தெரியும் ஹைகமாண்ட டிசைட் பண்ண போறாங்க. ஹைகமாண்ட் டிசைட் இப்ப அந்த 5 பேர் கொண்ட குழுவே வந்து ஹைகமாண்ட்ல இருந்து கொண்டு வந்ததாக திரு செல்வ பிறந்தகை சொன்னாரு. ஆமா. அவங்க வந்தாங்கன்னு காங்கிரஸ் சொன்னாங்க. கலாச்சாரம் திருச்சி அதுதான். வேலுச்சாமி என்ன சொல்றாரு, ஐவர் குழு யாருங்க அமைச்சாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நீங்க யார் அமைச்சா நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் கார்கேசன் அறிவிப்பு வந்ததா? உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. நீங்க பதில் சொல்லுங்க. பத்திரிகை செய்திகள் மூலமா தான் நம்ம பேச முடியும். அப்படிதான் நானும் சொன்னேன். ஆமா. பத்திரிகை செய்தியாளர்னு சொன்னேன். அபிஷியலா நான் வந்து சார் கார்கே அவரு வந்து போட்டிருக்காருன்னு எனக்கு பர்சனலா தெரியாது. பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நான் உங்ககிட்ட கேள்வி சார் கேட்கிறேன் நான் சொன்னேன். 45 2 முரண் இருக்கிறதாக நான் புரிந்து 45 கொள்கிறேன். வருஷமா காங்கிரஸ்ல தொடர்ந்து இருக்கவன். ம். இந்த மாதிரி அகில இந்திய அளவுல வந்து தலைவர்கள் வரும்பொழுது, இந்த மாதிரி கமிட்டி வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு துணை பண்றதுக்கு என்ன தான் அனுப்புவாங்க. ம். அது தங்கபாலுவா இருந்தாலும் சரி, பிரபுவா இருந்தாலும் சரி, ஈவி.கே. சிலங்கோனாலும் சரி, அவங்களோட ஜெயலலிதா, பிரணாப் முகர்ஜியும், சரத்பவாரும் செஞ்சு நான் தான் கூட போவேன். சரி. எந்த அகில இந்திய தலைவர்கள் முக்கியமான நேரத்துல வந்து என்ன கொஞ்சம் ரகசியத்தை காப்பாத்துவன்ற நம்பிக்கை வந்து தலைவர்களுக்கு என் பேர்ல உண்டு. ம். அதனால அங்க என்ன நடக்குதுன்னு வந்து வெளில சொல்ல மாட்டேன்றதால என்ன அனுப்புவாங்க. ம். அதனால அப்பல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டாலினோட பேசுறதுக்கு எந்த லெவல்ல வேணா ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அனுப்புவாங்க. ம். சோனியா காந்தி வந்து மன்மோகன் சிங்க அனுப்புவாங்க. ம். இல்ல சரத் பவார அனுப்புவாங்க. அது மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அனுப்புவாங்க. ம். செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸ் பேரர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ம். ஒரு சிஎம் ஒரு திமுகவின் கட்சி தலைவர்கிட்ட கூட்டணி பேசும்போதே வந்து இது மாதிரி வந்து செக்ரட்டரி லெவல் வந்து சீனியர் மோஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்கணும். அப்பவே வந்து இந்த கமிட்டி வந்து லெஜிட்டிமேட் கமிட்டி இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஏதாவது வந்து உடனடியாக போய் ஏதாவது வந்து மக்களை இது பண்ணுறதுக்கு, அதாவது வந்து திமுக எதிர்ப்பு குரல் ரொம்ப வந்துடக்கூடாதுன்றது அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து இவங்க போயிட்டு நாங்கள் அலையன்ஸ் பேசி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதுக்கு விஜயை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து நாங்கள் டிஎம்கேவோட தான் இருக்கோம், அதனால நீ எங்ககிட்ட அலையன்ஸுக்கு வராது, இல்லை நாங்கள் உங்ககிட்ட அலையன்ஸுக்கு வரமாட்டோம்னு சொல்லி பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு பண்ற வேலை. மாநில தலைமைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா? அல்லது வந்து நாம கூட்டணி இருந்தா போதும், தக்க வைக்கிற போதும்ங்கிற எண்ணம் இருக்குமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியோட தன்னலமற்ற தலைவர்கள் இருந்த காலத்துல வந்து தேசத்தின் நலன் தான் முக்கியம்னாங்க. தற்காலிக அரசியல் தலைவர்கள் வந்து சொல்றதுக்கு பொதுப்படையா பேசுறீங்க. பொதுப்படை பொதுப்படையா நான் தனிப்பட்ட முறையில் செல்வ பிறந்தகையை பற்றி எனக்கு வந்து க்ளோஸாக எதுவுமே தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் இப்போ தான் கட்சிக்கு வந்தவர். மேபி ஒரு 10 7 8 வருஷமா இருக்கும். நீங்க அலிகேஷன் வச்சிருக்கீங்க. அவர்கிட்ட என்கிட்ட பர்சனலாக அவர்கிட்ட நீங்க பழக்கம். தான் சார் அலிகேஷன் என்ன வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன் நான்? நீங்க அவருடைய தலைமையில இந்த காங்கிரஸ் கட்சி அடிமையும் கூடாரமா ஆமா, அதுதான் அவரோட அறிக்கை. முந்தானாளோட அறிக்கை என்னை எது காயப்படுத்துச்சு? முந்தானாளோட அறிக்கை. அவர் என்ன சொன்னாரு? இது வரைக்கும் இத்தனை நாள் கிரிட்டிசைஸ் பண்ணது அந்த வார்த்தை கிடையாது. முந்தா நாள் வந்து அவருக்கு சக்கரவர்த்தி வந்து இது மாதிரி வந்து சார் 10 லட்சம் கோடி கடன் வந்து 26ல் வரப்போகுதுன்னு சொல்லி 9,40,000 கோடி கடன் ஆஸ் இட் இஸ் இருக்கு. அது வந்து அவங்களோட பட்ஜெட் அறிக்கையில் இருக்கு சார். அதான் அவர் சொன்னார் சார். இது மாதிரி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் சொல்றாரு. இது மாதிரி கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அதனால திமுகவோட கூட்டணி சேராதீங்கன்னு அவர் சொன்னாரா? நாட்டோட ஒரு படித்த மனுஷன் ஒரு நாட்டோட நிலைமை பொருளாதார நிலைமை இப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு தப்பு? திடீர்னு எதுக்கு சொல்றாருன்னு கேள்வி. ஒன்றும் தப்பு கிடையாது. திடீர்னு வந்து ஒரு எனக்கு வந்து போய் ஒரு சமீபத்தில் போய் பிரவீன் விஜய் அவர்களை சந்திக்கிறார். சக்கரவர்த்தி அதுக்கு பிறகாக அவர் வந்து சாம்பார் சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டான்னு ஒரு பேச்சு வருது. அதுக்கு பிறகாக அவர் வந்து மறுபடியும் சந்திக்கணும் நடந்துறார். நல்ல அரசியல், அதுதான் சொன்னேன், அடிமைகளா நம்ம இருக்கக்கூடாது. நல்ல அரசியல் கட்சின்னு சொன்னா 4 பக்கமும் கதவை திறந்து வச்சிருக்கணும். பார்கெனிங் கெப்பாசிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் ஒருத்தரோடவே உட்காந்து செட்டில் ஆகிட்டு கூடாது. இது வந்து கல்யாணம் கிடையாது. நான் தாலி கட்டிட்டேன், நான் அதனால நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன்ட்டு. இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுக்கு, நாட்டு நலனுக்கு எது முக்கியம், கட்சி நலனுக்கு எது முக்கியம், தொண்டர்கள் நலனுக்கு எது முக்கியன்றதை நீங்கள் தலைவர்கள் ஆராய்ந்து முடிவு எடுக்கணும். நான் பண்ணுற வியாபாரத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. நான் வச்சிருக்க காலேஜஸுக்கு எந்த ரெய்டும் வரக்கூடாது. நான் புறம்போக்கு இல்லாத மடக்கி வச்சுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நான் பேர் சொல்ல விரும்பலை. மக்கள் யுகத்துக்கே விட்டுக்கிறேன் யார் யாருன்ட்டு. திரு சூரிய பிரகாசம் அவர்களுடைய கோரிக்கைகள் அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் சரியாக செய்யப்படலை சார். எனக்கு பர்சனல் கோரிக்கை எதுவுமே கிடையாது சார். நான் காங்கிரஸில் போய் எனக்கு எந்த பதவியும் கொடுங்க நான் எதையுமே கேட்டதே கிடையாது சார். இப்போ இவங்க போட்ட பதவியெல்லாம் அவங்களா போட்டது தான். நான் போய் அது பயோடேட்டா கொடுத்து கேட்டதே கிடையாது. மாநில செயற்குழு ஆமாம், எதுவுமே அது அழகை மாநில செயற்குழு, சொத்து பாதுகாப்பு குழு. ஏன்னா சொத்து பாதுகாப்பு ஒரு நல்ல வக்கீல் வரும்னு நினச்சாங்க. நான் இலவசமாக தான் அதை பண்ணுறது. ஆமாம், மாநில செயற்குழு அவர் தான் போட்டது. அழகிரி என்னை கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு என்ன பதவி வேணும்னு கேட்டார். எனக்கு எது வேணாலும் பக்கத்தில் நவாஸ்னு தெரியும் ஒரு பையன். ஆமாம், நவாஸுக்கு கொடுங்க, அவன் ஒரு முஸ்லீமு மைனாரிட்டி கம்யூனிட்டி, அவனுக்கு கொடுங்க, நான் வந்து இந்த லீகல் ஆஸ்பெக்டை உங்களை பார்த்துட்டு நான் அப்படி தான் ஓப்பனாக தான் நான் சொன்னேன். நான் பதவி அதையும் தேடி போகல. நான் வந்து இப்போ பதவி எதுவும் தேடி போயிருந்தால் பிஜேபியில் எவ்வளோ பெரிய, இப்போ காங்கிரஸ்லேயே பெரிய பெரிய பதவியெலாம் வாங்கியிருப்பேன். எனக்கு டெல்லியோட இருந்த நெருக்கத்துக்கு நான் அதையும் தேடி போகல. ஏன்னா என்னோட இருக்க இது வேறு, இது மைண்ட் செட்டு வேறு. எனக்கு அது கிடையாது. நான் லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு மக்கள் பிரச்சனைனா போராடணும்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது.
அப்போ தான் நீங்கள் போராட முடியும். நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் வச்சு 10 ஊழலை வச்சுன்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்டயும் போய் கேஸை போட்ட மறுநாள் உங்களை தூக்கி உள்ள வச்சுருவானுங்க. ஏபி சூரியபிரகாசம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து விட்டார். வந்து விட்டார் நேத்தோட. அடிப்படை உறுப்பினர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டான். இன்றைக்கு கூட வந்து டெல்லியிலேருந்து 2 பேர் பேசுனாங்க. ம். என்னோட சாப்டர் க்ளோஸ்ன்ட்டு. காங்கிரஸ் கட்சிக்கும் உங்களுக்கு இருந்த அந்த போயிடுச்சு. அடுத்து அடுத்து அமைதியாக இருப்போம். இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்போம். மக்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் இது வந்து பீப்புள் அவேர்னஸ் தான் மக்களுக்கு முக்கியம். தங்களை எந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணுன்றது. அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கிரிமினல் பேக்ரவுண்ட்லாம் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி தான் கொண்டு வந்துச்சு. ம். அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம். ஆட்சியாளர்கள் வந்து எந்த ஆட்சியாளர்கள் வந்து நாம் ஆளணுன்ற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம். ம். அதனால் வந்து திமுக வந்து வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஆமாம், திமுக வந்துச்சுன்னா நாடு தாவேக்கால வந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா? இது வரைக்கும் வரல சார். யாருமே பேசலை. வந்தா போவீங்களா? இந்த ஸ்டேஜில் நான் அதை சொல்ல விரும்பலை. வரட்டும் முதல்ல. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ரொம்ப நன்றி திரு சுரேந்திரன் சார். தேங்க்ஸ்.